இப்ப நீங்க பார்த்துருக்க மீன் வந்து பீட்டாவோட குட்டி. இது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீந்துதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு சைடு மீன பாருங்களேன், அது எவ்வளோ ஃப்ரீயா நீந்துதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது மட்டும் பாருங்க நீந்தறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நகரக்கும் ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப கஷ்டப்படுதா ஒரு இடத்துல மூவ் ஆகுது. அது வயிறு பார்த்தீங்கன்னா, பலூன் மாரி வீங்கி போயிருக்கு. இந்த மாரிலாம் இருக்கும். இது பீட்டா ப்ரீட் பண்றவங்களுக்கு இது எதனால வருது, என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா புதுசா ப்ரீட் பண்றவங்களுக்கு இது தெரியாது. புதுசா குட்டிய வந்து க்ரூம் பண்றவங்களுக்கு இது தெரியாது. சரி எதுக்காக இந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்த்தலாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து குட்டியா இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது, அது உள்ளுறுப்பு வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ மீன் நீந்தறதுக்குன்னு ஒரு உறுப்பு இருக்கு. அது வந்து ஸ்லிம் பிளாடர்ன்னு இருக்கும். அந்த பிளாடர் வந்து வீக் ஆயிருச்சு அப்படின்னா, அது வந்து பலூன் மாரி இருக்கும். எப்புட்ன்னா உள்ளுக்குள்ள வந்து மீனோட உடம்புக்குள்ள ஒரு பலூன் மாரி இருக்கும். அது மேல வரும்னு நெனச்சா, அந்த பலூன்ல காத்து ஃபுல்லான மாரி ஃபுல்லா இருக்கும். அப்பன்னா அந்த மீன் மேல வரும். காத்து அந்த பலூனுக்குள்ள வந்து உள்ள இறங்கிருச்சு அப்படின்னா, அந்த மீன் வந்து கீழ போயிரும். இப்படிதான் அந்த மீன் வந்து நீந்தும். அதாவது மீனோட உறுப்புக்குள்ள வந்து ஒரு ஸ்லிம் பிளாடுன்னு ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பு வந்து பலூன் மாரி இருக்கும். அந்த பலூன்ல எப்ப காத்து வந்து ஃபுல் ஆகுதோ, அப்போ வந்து மீன் மேல வரும். அந்த உறுப்புல வந்து எப்போ வந்து காத்து வந்து குறையுதோ, அப்ப கீழ போகும். இப்படிதான் அந்த மீன் வந்து மேல எங்கிரி தண்ணீல போயிட்டு வரும். இப்ப அந்த உறுப்பு வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதனால தான் வந்து இந்த மாரி ஆகும். அந்த உறுப்பு வந்து சரியா வளராம போயிரும். இல்ல உறுப்பு டேமேஜ் ஆயிரும். அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சில மீனுக்கு வந்து குட்டிங்களுக்கு வந்து என்ன பண்ணாலுமே அது அந்த மாரி தான் ஆகும். எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா ஃபீட் பண்ணுவோம். ஓவரா ஃபீட் குடுப்போம். அதாவது குட்டி வந்து நல்லா சாப்பிட்டு வளரணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட்டிங்ல நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தப்ப வந்து நான் நிப்பாட்டினேன். எல்லாரும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு பாசத்த ஓவரா கொட்டுறோம்னு சொல்லிட்டு மீனுக்கு வந்து ஓவரா சாப்பாட கொட்டிருவோம். அப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு எவ்வளோ சாப்பிடணும் என்னலாம் தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தின்னுகிட்டே இருக்கும். தின்னு தின்னு ஆனா வயிறுல ரொம்ப வீங்கி போயிரும். வயிறு வீங்கி போச்சு அப்படின்னா, அந்த உறுப்பு இந்த ஸ்லிம் பேடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வளராம இந்த மாரி ஆக ஆரம்பிச்சுரும். ஒண்ணு வந்து சரியா ஃபங்ஷன் ஆகாது. அது அந்த மூவ்மெண்ட் குடுக்காது. அதாவது அந்த பலூன் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, காத்த வந்து உள்ள இழுக்கிறது, வெளில விடுறது அந்த மூவ்மெண்ட் வராம வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சரியா நீந்தாது. இல்ல கீழயே படுத்துட்டு இருக்கும். இந்த மாரிலாம் பிரச்சனை வரும். இந்த மாரி 1, 2 குட்டிக்கு இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்ல. அது 1, 2 குட்டிக்கு இருக்கும். அது வந்து நேச்சர் தான். அந்த குட்டி நம்ம என்னதான் கம்மியா ஃபீட் பண்ணாலும், அது தேடி தேடி ஃபுட் எடுத்துக்கும். அதே மாரி கீழ வேஸ்ட்டான அந்த அழுகி போனது, அதுக்கப்புறம் அந்த அ கீழ கிடக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் சாப்பிடுச்சுன்னா, அப்போ இந்த மாரி பிரச்சனை வரும். அது பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க நீங்க குட்டியில பேட்ச்ல வந்து பாதி மேல இப்படிதான் இருக்கு. இல்ல முழுசாவே இப்படி இருக்குன்னா, அது நீங்க பண்ற தப்பு தான். 1, 2 இல்ல 5 10 தான் வரும். அதெல்லாம் நார்மல் தான். ஃபீட் பண்ணும்போது. ஆனா இந்த மாரி ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க போடுற ஃபுட் தான் தப்பு. நீங்க ரொம்ப அளவு ஜாஸ்தியா போடுறீங்கன்னு பார்த்து அத மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாரி மீனவ பத்தி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டுருக்கோம். பீட்டா ஃபிஷ்ஷ பத்தி, கப்பி பத்திலாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வச்சுக்கோங்க. தேங்க் யூ.